இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் diuretic drugs. What are the drugs we are using for that diuretic edema conditionல ஓகே. ஸோ ஹியர் நமக்கு கிட்னி 2 pair of கிட்னி, அதில் வந்து ஒவ்வொரு கிட்னிலையும் வந்து 1 million loop of Candle ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் வந்து ஸோ 2 million loop of Candle ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு செல் எடுத்து நம்ம இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் ஒன் இஸ் த நெப்ரான் பார்ட்டு. இதில் வந்து என்னது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள் PCT இருக்குது. தென் லூப் ஆஃப் ஹேண்ட்லி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் டிஸ்டல் டியூபிள் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள் TCT ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கலெக்டிங் டெக் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து செல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த செல்லை நம்ம ஜூம் பண்ணுறப்ப ஒரு சைடு லூமன், அனதர் சைடு வந்து பிளட் கேபிலரிஸ். இதில் வந்து பிளட் இருக்கும், இதில் வந்து லூமன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், லூமனில் வந்து யூரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ த டியூபிள்ஸில் இருக்க செல் வந்து லைன்டு பை எபிதீலியல் செல் ஆர் டியூப்லார் செல். இது வந்து தட் ரீனல் சிஸ்டத்தோட டயக்ராம் பார்த்துருக்கோம். நவ் இப்போ வந்து ட்ரக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரக்ஸ் விச் காசஸ் எ நெட் லாஸ் ஆஃப் சோடியம் வாட்டர் இன் யூரின். வந்து லாஸ் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர் இன் யூரின், அதுதான் diuretic. ஸோ diuretic இஸ் எ ட்ரக்ஸ் விச் இஸ் கிவன் எடிமாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்குற ட்ரக்ஸ் தான் வந்து diuretic ட்ரக்ஸு. நெட் லாஸ் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர். ஸோ எக்ஸசிவ் fluid ஹேஸ் பீன் எஸ்க்ரீட்டட் இன் தட் யூரின். நம்ம பாடியில் இருக்க எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் fluid வந்து யூரின் ஃபார்மில் நம்ம வந்து வெளியேற்றுறோம். ஸோ இதில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் லாங் சீலிங், மீடியம் எஃபிகேசி, வீக் ஆர் அட்ஜெக்டிவ் diuretic அப்படின்னு வந்து 3 கேட்டகரி இருக்குது. ஹை, மீடியம் அண்டு வீக். ஸோ ஹை சீலிங் ட்ரக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்ஹிபிட்டர் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் குளோரைடு சேனலை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு. அதுவே வந்து மீடியம் எஃபிகேசி இன்ஹிபிட்டர் ஆஃப் சோடியம் குளோரைடு சிம்போட்டை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு. வீக் எஃபிகேசியில் வந்து 3 கேட்டகரி இருக்குது, அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மெயினாக ஹை சீலிங் ட்ரக்ஸில் வந்து லூப் diuretic. ஸோ இன்ஹிபிட்டர் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் குளோரைடு, இதில் வந்து லூப் diuretic யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா Furasamide, Fumedonate, தென் Furasamide. தீஸ் ஆர் த ட்ரக்ஸ். இதில் வந்து இந்த Furasamide வந்து ப்ரோட்டோடைப் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு டைப் ட்ரக்ஸ் டெவலப்டு இன் திஸ் பர்டிகுலர் கிளாஸ். இதை தான் வந்து இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தென் தயசைடில் வந்து ஹைட்ரோஃப்ளோமிதயசைடு, பென்சிதயசைடு, தென் தலிடோன் அப்படின்ட்டு இருக்குது. இதில் வந்து 3 கேட்டகரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். வீக் அது என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து த்ரீ கேட்டகரியில் வந்து first one is carbonic anhydrase inhibitor, then osmotic diuretic, then இதில் வந்து பொட்டாசியம் ஸ்பேரிங் diuretic. பொட்டாசியம் ஸ்பேரிங் diureticல வந்து again 2 கேட்டகரி இருக்குது. aldosterone antagonist, then renal epithelial sodium channel inhibitorன்னு சொல்லிட்டு. ஸோ தேர்டு கேட்டகரி பி கேட்டகரியில் 3 டிவிஷன். ஒன்று வந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார், ஆஸ்மாட்டிக் diuretic இன்ஹிபிட்டார், தென் பொட்டாசியம் ஸ்பேரிங் diuretic. அதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. aldosterone antagonist and the renal epithelial sodium channel inhibitor. டோட்டலி 5 கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ வந்து தட் சைட் ஆஃப் ஆக்ஷன் எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து யூஸிங் நிமோனிக் கோல்டு பி என்னன்னு சொல்லி பார்த்தா தட் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டல் டியூபிள்ஸ். இங்கே வந்து எந்த ட்ரக்ஸ் யூஸ் ஆகுது, தென் தட் லூப் ஆஃப் ஹேண்ட்லியில் எந்த ட்ரக்ஸ் கொடுக்க போகிறோம், தென் டிஸ்டல் கன்வல்யூட்டல் டியூப்பில் என்ன கொடுக்க போகிறோம், தென் ஹியர் கேபிலரிஸில் வந்து இந்த கலெக்டிங் டக்கில் வந்து என்னென்ன கொடுக்க போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நிமோனிக் COLTP. C ஸ்டாண்ட் ஃபார் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார். இது வந்து எங்கே ஆக்ட் ஆகுது, PCTயில் ஆக்ட் ஆகுது. ஸோ PC கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார் PCDயில் ஆக்ட் ஆகுது. ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள்ஸில் ஆக்ட் ஆகுது. செகண்ட் ஒன்று வந்து ஆஸ்மாட்டிக் diuretic. இது வந்து இந்த சைடு வர்றது, திஸ் ஒன் இஸ் த லூப் ஆஃப் ஹேண்ட்லி, திஸ் ஏரோ மார்க் டவுனில் வருவது வந்து டிசெண்டிங், மேலே போகிறது வந்து அசெண்டிங். ஸோ ஆஸ்மாட்டிக் diuretic வந்து எங்கே ஒர்க் ஆகுதுன்னா டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹேண்ட்லையில்.
தென் லூப் டயூரெட்டிக் எங்கே ஒர்க் ஆகுதுன்னா அசெண்டிங் லூப் ஆஃப் ஹேண்ட்லியில் ஒர்க் ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு வந்து தயசோடு வந்து தட் டிஸ்டல் கன்வல்யூட்டல் டியூப்பில் வந்து ஒர்க் ஆகுது. தென் பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரெட்டிக் அது வந்து கலெக்டிங் டக்டில் ஒர்க் ஆகுது. பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரெட்டிக் இது வந்து இந்த கலெக்டிங் டக்டில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ திஸ் ஒன் இஸ் த அங்கே பார்த்துருக்கோம், அந்த ஒரு செல் எடுத்து ஜூம் பண்ணியிருக்கோம். இந்த சைடு லூமன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த சைடு பிளட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, இங்கே வந்து சேனல் இருக்குது. ஸோ பிளட்டில் தட் யூரினில் வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் சோடியம், குளோரைடு, பொட்டாசியம் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் என்னாகும், த்ரூ திஸ் சேனல் சோடியம், குளோரைட், பொட்டாசியம் சேனல் இது வந்து செல்லுக்கு வருது. செல்லுக்கு வந்துட்டு தென் அனதர் சேனல் மூலமாக குளோரைட் சேனல் மூலமாகவும் சோடியம் சேனல் மூலமாகவும் இது வந்து பிளட்டுக்கு போகும். ஆனால் இந்த பொட்டாசியம் வந்து எகெயின் this potassium leak out then come back, so it will come back only. so இது வந்து நார்மல் மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் பீயிங். இப்போ ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா நார்மலாக என்ன நடக்கும்னா இது மாதிரி சோடியம், குளோரைடு வந்து பிளட்டுக்கு போகும். திஸ் பொட்டாசியம் வந்து லீக் அவுட் ஆகி எகெயின் திஸ் ஒன் கம் பேக் ஹியர். ஸோ இங்கே வந்து பிளட்டில் இருக்க யூரிக் ஆசிட் வந்து இங்கே வந்து இந்த செல்லுக்கு வரும், வந்து திஸ் லூமனுக்கு வந்துட்டு எஸ்க்ரீட் பண்ணுவோம். அது வந்து எப்படி இந்த யூரிக் ஆசிட் இங்கே வரும்னா, இங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட்டார் இருக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட்டாரில் ஏறி உட்காந்துட்டு இந்த செல்லை கிராஸ் பண்ணிவிட்டு இது வந்து எஸ்க்ரீட் பண்ணும். இதுதான் நார்மல் ஹியூமனுக்கு நடக்கிறது. ஸோ ஹெல்த்தி இண்டிவிஜுவல் சோடியம், பொட்டாசியம், குளோரைட் சேனல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சோடியம், குளோரைடு எல்லாமே இன்சைடு போயிட்டு பிளட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகும். அண்ட் தட் பொட்டாசியம் வந்து லீக் அவுட் தென் கம் பேக். ஸோ இப்போ வந்து இந்த பர்சனுக்கு வந்து எடிமா இருக்குது. ஸோ டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, ஃபியூரோசமைட் ட்ரக்ஸை வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த ட்ரக்ஸ் வந்து இன்சைட் போகுது, இங்கே இருக்க பாடியில் வந்து இங்கே ஸ்டொமக் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு பிளட்டுக்கு போகுது. அங்கே வந்து பிளட்டில் வந்து அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை இதால் காட்ட முடியாது, அதனால் வந்து நேராக லூமன் சைடுக்கு தான் வருது. ஸோ ட்ரக்ஸ் வந்து இங்கே வரும், பிளட்டுக்கு வரும், ஆனால் இங்கே வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் நடக்காது, அது நேராக வந்து இந்த லூமன் பார்ட்டுக்கு வரும். இங்கே தான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ யூஸிங் டிரான்ஸ்போர்ட்டார் இங்கே இருக்கு, அது எப்படி இங்கே இருந்து எப்படி இங்கே லூமனுக்கு வரும்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டாரில் தான் வரும். ஆல்ரெடி நார்மல் பர்சனுக்கு வந்து யூரிக் ஆசிட் ஏறி வரும். இப்போ வந்து என்னென்னா இங்கே இந்த ட்ரக்ஸ் இந்த டிரான்ஸ்போர்ட்டார் ஹேவிங் ஹை அஃபினிட்டி டு த ட்ரக்ஸ், அதனால் ட்ரக்ஸை ஏற்றிக்கும், யூரிக் ஆசிட்டை இங்கேயே விட்டுரும். அதனால் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து யூரிக் ஆசிட் மோர் அமௌண்ட் ப்ளஸ் இது பிளட் பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் உங்களுக்கு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஹை amount of uric acid presented in their plasma. ஸோ இங்கே வந்து இது பிளாக் பண்ணும். So using transporter, it acts as a scooter, it will come blood to urine. That ஓகே, அங்கே வந்துட்டு என்ன பண்ணுது, நார்மலி நார்மலி we knows that யூரிக் ஆசிட் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இப்போ வந்து என்னது இந்த ட்ரக்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ் ஆஃப் தட் யூரிக் ஆசிட் ஒன்லி ப்ரெசென்டட் இன் பிளட். ஸோ இன்க்ரீஸிங் கான்சன்ட்ரேஷன் கவுட் ஆர் ஹைப்பரிமியா கண்டிஷன் காஸ் ஆகுது, கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் காஸ் ஆகும். தென் ஃபியூரோசமைட் நவ் ரீச் டு தட் லூமன். இப்போ வந்து இது எல்லா சேனலையும் பிளாக் பண்ணும். ஆக்சுவலி இதோட நேம் தான் வந்து 3 things, சோடியம், குளோரைட், பொட்டாசியம் சேனல். இது வந்து சம் அதர் 3 மாலிகுல்ஸ் ஆல்சோ டிரான்ஸ்மிட். என்னென்ன மாலிகுல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா சோடியம், பொட்டாசியம், குளோரைட், வாட்டர், மெக்னீஷியம் அண்டு கால்சியம். இதனால் நம்ம பாடியில் வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் திஸ் 6 காம்பனண்ட் இருக்கும். ஆல்ரெடி யூரிக் ஆசிட் 1 டிஸார்டர் அண்டு இந்த 3 டிஸார்டர், அது வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் யூரிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சோடியம் இதெல்லாம் வந்து கம்மியான அமௌண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வி வாண்ட் டு எஸ்க்ரீட் சோடியம் அண்டு வாட்டர் ஒன்லி. ஆனால் பிகாஸ் ஆஃப் த ட்ரக் சைட் எஃபெக்ட் ஹைப்போநாட்ரிமியா, சோடியம் லெவல் குறையுது, ஹைப்போ மெக்னீஷியம் லெவல் குறையுது, கால்சியம் லெவல் குறையுது, ஹைப்போகாலிமியா, ஹைப்போகால்சிமியா, பொட்டாசியம் லெவல் குறையுது, தென் குளோரிமியா கண்டிஷன், குளோரைட் லெவல் குறையுது, டீஹைட்ரேஷன், வாட்டர் ஆல்சோ குறையுது. ஸோ ஹைப்பர் டென்ஷன், எடிமா, கன்ஜக்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், ஹைப்பர்காலிமியா ஆஃப் மேலிக்னன்சி, தென் மேலிக்னன்சி கண்டிஷனில் உள்ள கால்சியம் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தென் கெமிக்கல் இன்டாக்சிகேஷன் அப்படிங்கிறப்ப வந்து சம் பர்சன் வந்து ட்ரக்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகக்கூடாது, அதை வந்து எஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க.
பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்போ யூஸ் பண்ணுறாங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும், பொட்டாசியம், மெக்னீஷியம், குளோரைடு எல்லா லெவலும் குறையுது. ஸோ ஹைப்போகாலிமியா, மெக்னீஷிமியா, கால்சிமியா, தென் ஹைப்போநாட்ரினிமியா, டீஹைட்ரேஷன். ஆனால் 2 திங்ஸ் அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து ஹைப்பர் லிப்பிடிமியா, ஹைப்பர் uricemia, these conditions. So these drugs are not safe for pregnancy. Then hyper sensitivity காஸ் பண்ணுது. தென் ஆட்டோ டாக்ஸிசிட்டி, அதாவது ஹியரிங் லாஸை ஏற்படுத்துது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ட்ரக்ஸ் ஃபியூரோசமைட் எடுக்கிறப்ப வர சைடு எஃபெக்ட். ஸோ இதில் வந்து ஃபியூரோசமைட் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ஹை சீலிங் ட்ரக்ஸில் வந்து ஃபியூரோசமைட் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், யூசஸ், சைடு எஃபெக்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.